சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸில் இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் நடந்திருக்கு. குட்டீஸ் எல்லாரும் வேற லெவலில் பாடி அசத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வாரம் தொடர்ந்து சண்டே 3 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த டெடிகேஷன் ரவுண்டில் ஃபேமிலியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ் எல்லாரும் அவங்க ஃபேமிலி கூட கனெக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் அவங்க ஃபேமிலிக்காகவே டெடிகேட் பண்ணுற மாதிரி நிறைய பாட்டுக்களை பாடி அசத்தியிருக்காங்க. அந்த வகையில் பலரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்க யோகஸ்ரீ கர்ணன் படத்துல இருந்து கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற சாங்கை பாடியிருக்காங்க. இந்த பாட்டை அவ்வளோ எமோஷ்னலோட பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் பலருமே யோகஸ்ரீயை பாராட்டி கோல்டு கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. குடும்ப சூழ்நிலையால் வருமானம் பத்தாததால தான் இப்போ இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அப்படிப்பட்ட அப்பாவை நான் திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அழுதுருப்பாங்க. ஸோ யோகஸ்ரீயோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரியே அவங்க அப்பா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு பழைய லுக்கில் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. இதை பார்த்தா எல்லாருமே கைத்தட்டி அழுதுருப்பாங்க. மேலும் யோகஸ்ரீயோட அப்பா என் பொண்ணு இப்போ ஒரு பாட்டு பாடினால அதில் பஞ்சம் தின்னு வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். அது நாங்கள் நிறைய பஞ்சத்துலேருந்து தான் வளர்ந்து வந்திருக்கோம். குடும்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துட்டு வந்தேன். ஆனால் எப்படியாவது பிள்ளைங்களை கரை சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என் பொண்ணால் என் வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. என் பொண்ணுனால இப்போ நான் மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பொண்ணு எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகஸ்ரீயை பாராட்டி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பாரு. ஜட்ஜஸுமே யோகஸ்ரீயோட பாட்டு எப்பவுமே சூப்பர் தான். யோகஸ்ரீ உங்களுக்கு கிடைச்ச முத்து. யோகஸ்ரீயால் என்றைக்குமே எல்லா மேடையிலையும் நீங்கள் பெருமை தான் படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸுமே கண்ணீரோட ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. யோகஸ்ரீ ஃபேமிலி மட்டும் இல்லாமல் மற்ற குட்டீஸோட ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷ்னலாக அவங்களோட குழந்தைங்கள பற்றியும் சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் மேடை பற்றியும் பெருமையாக பேசியிருப்பாங்க.